எது எது டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போத் 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ்க்கு வந்து டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கார்ஸ்ன்னு சொல்லப்படுற பிலோ 1200 சிசிக்குள்ள கார்ஸில் வந்து ஏற்கனவே போட்ட ஜிஎஸ்டி அது வந்து 29% ஆகும். இப்போ ஜிஎஸ்டி 2.0 வந்து 18% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிட் சைஸ்டு கார்னு சொல்லப்படுற அபோவ் 1200 அப் டு 1500 சிசி செக்மெண்ட்டில் இருக்க போத் பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸுக்கு ஏற்கனவே இருந்த ஜிஎஸ்டி வந்து 43% இருந்திருக்கு. அதை அந்த 2.0 வந்து 40% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய கார்னு சொல்லப்படுற கார்ஸு, அதுக்கப்புறம் எஸ்யூவி, அதாவது 1500 சிசியில் செக்மெண்ட்ல இருந்து 4 மீட்டர் இந்த கேட்டகரியில் வருது. அந்த லென்த் டைமென்ஷனை வந்து பேஸ் பண்ணி 50% ஏற்கனவே இருந்த ஜிஎஸ்டி இப்போ 2.0 வந்து 40% ஆகும். டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அறிக்கையை விட்டு பிளாஸ்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதே நேரத்தில் 2026 அடுத்த வருஷம் வெளியாக போகிற டாப் 10 பெஸ்ட்டு, அது வந்து எப்படி பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் சிசி செக்மெண்ட் வைஸ் அண்ட் லக்ஸூரியஸ் வைஸ் பெஸ்ட்டான டாப் 10 கார்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். என்னடா நீங்களும் ராசி பலன் மாதிரி இறங்கிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கு கிடைச்ச டேட்டாவை பேஸ் பண்ணி இந்தியாவில் சேல்ஸுக்கு வரப்போகிற அப்கமிங் டாப் 10 கார்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளை